அப்பா பேரு சம்திங் ஆயிடும். எதுக்கு கேஷுவல் போட்டுறலாம் அப்படின்னு. சரி வினோத், நான் சொல்றதை கேளு. யாரு கேட்டது இப்போ? எதை பத்தி? நெக்ஸ்ட் ஜென்மம் இருக்கான்னு கேட்டது. வேற யாரு கண்டுபிடி. எஸ்கேவா? ஆனா எஸ்கே எதுக்கு சம்பந்தம் அந்த டாபிக் எடுத்துச்சு? எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த டாபிக் உனக்கு சொல்லு. ஆ? நீ கேட்பல டாடி அந்த மாதிரி உள்ளது. எஸ்கே இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, அடுத்த ஜென்மத்தை பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நான் ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சிடுவேன். அது பெரிய ஒரு கடல் மாதிரி, அதை டக்குலாம் பேசி முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்லி விட்டுருவேன். கடல் மாதிரினா ஆனா இருக்கு, எல்லாமே உண்மைதான், புரியுதா? ஆனா நம்புறவங்களுக்கு இருக்கு, ஹாய் நம்பாதவங்களுக்கு பிரகாஷ். இல்ல, அவ்வளவுதான். 2 பேரும் ரெண்டே இல்லை. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நம்ம இருக்கிறோம் இல்ல, நம்ம நமக்குன்ட்டு ஒரு 2 உயிர். பேரோட லைஃபா? எஸ்கே தூங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். காணும் ஆளு. எஸ்கே பாடி டெட் பாடி போ. இல்ல தெரியலையே, கமெண்ட்ஸ் காணும். இதோ இதோ பாரு. கட்டுரை. எனக்கு எப்படின்னா, நமக்கு பிடிச்சிட்டு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதுக்காக சந்தோஷப்பட வேண்டியதுதான். இல்லாத ஒன்றை பத்தி அல்லது எதிர்பார்க்கிற ஒண்ணு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. எஸ்கே எந்த ஊரு? அவரே சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. எந்த ஊர்னு எனக்கும் தெரியல, கேளுங்க. அவர் எந்த ஊர் சொல்றாருன்னு எனக்கும் சரியா தெரியல. ஜேகே இருக்கியா? நீ என்ன நினைக்கிற ஜேகே? ஜேகே ஒரே பேச்சா போட்டாரு. இந்த ஜென்மமே எப்போ போய் தொலைவன்னு தெரியல, இதை அடுத்த ஜென்மத்தை ஈத்து விட்டு என்னைய போத்து விடுறீங்க, நீங்க போங்க பந்தாண்டன்றாரு. நம்ம எல்லாம் வேற பொம்மை இல்ல. எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, நம்ம வந்து பொம்மை கிடையாது, அவ்வளவுதான். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். நம்மளுடைய நினைவுகள் ஆமா அழிக்கப்பட்டு சார், நம்ம நான் கண்டிப்பா தூக்கம் மீண்டும் பிறப்போம். மீண்டும் பிறப்பாயடா. பஞ்சாயத்து என்றால் 4 பேர் 4 விதமாகத்தான் பேசுவார்கள். மாம்சே எல்லாத்துக்குமே காரணமா? வேலன் பட் மாமாவுமே எப்பயுமே சொல்ற டாபிக் தான் அது. அவருக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. நான் தான் பேசிக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அடுத்த ஜென்மமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பிரபஞ்சத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்கு. அவங்க அதனால அவங்களுக்கு வந்து இது அவ்வளோ ஒன்றும் இரிட்டேட் பண்ற டாபிக் மாதிரி ஒன்றும் தெரியல. ஐயேடா, நான் எப்போ சொன்னேன்? ஜேகே, மீண்டும் பிறந்தால் பிரச்சனை இல்லாத மனிதனாய் பிறக்க வேண்டும். போட்டாரு பாரு சரவணன் அருமையா. நீங்களாம் நான் வளவள கொலக்கலன்னு பேசுறீங்க. போட்டாரு பாரு அருமையா. பிறந்தா பிரச்சனை இல்லாம பிறக்கணும். மாமா எங்க யார சொல்லுங்க. பிறக்கணுமா? ஓ, நீங்க யாரா பிறக்கணும்னு கேக்குறாரு செல்வராஜ். ஹாய். எஸ்கே யார் கேட்டது? உன்னை கேட்டது வந்து இல்ல, வினோத் கேக்குறாரு. வினோத்தா? இனிய காலை வணக்கம். வினோத், நான் ஒண்ணு சொல்லட்டா? நம்ம இந்த பொண்டாட்டி பிரச்சனையா? நம்ம இப்போ ஆம்பளைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இறந்துட்டோம்னா ஆம்பளையா பொம்பளையானே தெரியாதா நம்ம ஆத்மாவுக்கு, தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம உயிர் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் எந்த டாக்டரும் கண்டுபிடிக்கல, எந்த சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா உயிர் தனியா இருக்கு. ஹாய் மேடம். ஹாய் ஜோதி. அப்ப நம்ம இறந்துட்டா எங்க போவோம்? சுமி டேடியா பிறக்கணும். என்னது டேடி சுமியா? சுமி டேடியா பிறக்கணுமா? பாரு எஸ்கே, உன்னை கேட்டா நீ மட்டும் சொல்லிய என்னையா கோத்து விடுற? நீங்க பேசுங்க. உங்களை கேட்டா நீங்க தான் எங்களை கோத்து விட்டுன்னு இருக்கீங்க. நான் சொல்றேன், மொத்தத்துல பிறக்கவே வேணாமா. ஃபேக்ட் ஐயா, நீ சொல்றது ஃபேக்ட் தான். உங்கள் பெயர் என்ன? வினோத். அவர் அருமையா பேசுறாரு. அவர் பேச விடுங்க. தோ தலைவர். ஐயோ, ரேடியோ வைக்கப்படுற, ஏன் நிமிர்ற? இவன் நேரம் பேசுற. இங்க பாரு, என்ன உனக்கு? இங்க பாரு. சரி திருப்பிட்டேன். என்ன பண்ற பாருங்க மாமா. வெக்க, ஐயோ, அப்பத்துல இருந்து வெக்க போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னும் படுறான். ஒரு பொண்ணு இல்லை இத்தனைக்கும் இந்த லைவ்ல.
நம்ம லைவ்